சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பாக்குறது 178வது ஆய்வு ஜாதகங்க. ஜாதகர் பிறந்த நாள் 25/6/2007, பிறந்த நேரம் 8:32 PM, மதுரைங்க. ஆண் ஜாதகம். ஜாதகரோட கேள்விகள் பாத்தீங்கன்னா, உயர்கல்வி என்ன படிக்கலாம், இப்போ அநேகமா +2 படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. அடுத்து காலேஜ் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அரசு போட்டி தேர்வு எழுதலாமா, கவர்மெண்ட் செக்டார்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி எதிர்கால வாழ்க்கை, பொதுவான பலன்கள்ங்க. சரோஜினி மேம், நீங்க நான் உங்களுக்கு மியூட் பண்றேன், நீங்க மியூட்லயே இருங்க. எல்லாரும் அவங்க ப்ரெடிக்ஷன் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க கேளுங்க. எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நீங்க திரும்ப பேசலாம். எல்லாரும் சொன்னது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேற ஏதாவது உங்களோட கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. நல்லதுங்க நல்லதுங்க. சங்கர் சார், நீங்க ஆரம்பிச்சிடுறீங்களா? ஓகேங்க சார். நம்ம ஓகேங்க சார். வணக்கம். இது பாத்தீங்கன்னா ஒரு 178வது ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்றத நம்ம கூகுள் மீட்டிங்ல பண்ணிட்டு இருக்கோம். 178வது ஆய்வு. டேட்டா பர்த் என்ன விஷயங்கள்ன்றத சார் சொல்லியிருக்காரு. நம்மளும் ஒரு டைம் சொல்லிட்டு ஜாதகத்துல உங்களுக்கு எப்படி கிரகங்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இப்போ 25/6/2007 8:32 PM மதுரையில பிறந்திருக்காங்க. அப்ப ஜாதகம் இப்போ எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். லக்னம் உங்களுக்கு ஒரு மகர லக்னமாக இருக்கு. லக்னாதிபதி 7ஆம் இடத்திலேயே உங்களுக்கு கடகத்துல இருக்கார், சுக்கிரனோட இருக்கார். ஆக பகை வீடு, ஆனா நட்பு கிரகத்தோட சுபப்படுத்தப்பட்டு இருக்கார். ஓகே, அடுத்து உங்களுக்கு அப்ப லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது, சுபமாகி பார்ப்பது, குருவோட பார்வையும் வாங்கி பார்ப்பது, ஓரளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றதான் பார்க்கணும். நல்லா இருக்காரு. அப்ப லக்னாதிபதி நல்லா இருக்காரு. அடுத்து உங்களுக்கு ராசி அப்படின்றது துலாமாக இருக்குது. துலாம் ராசி. சுக்கிரன் உங்களுக்கு சந்திரன் பரிவர்த்தனையாக வராங்க. அப்ப சுக்கிரனும் ராசியை பாக்குறாங்க. அப்ப ராசி அதிபதிய ராசியை பாக்குறது நல்ல பலம். அப்ப ராசியும் லக்னமும் ஒரு நல்ல ஒரு குறுச்சுக்குற தொடர்போடு அப்படின்ற விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற வகையில. அப்ப ஒரு வகையில லக்ன அதிபதிக்கு குருவோட பார்வை, ராசிக்கு உங்களுக்கு சுக்கிரனோட பார்வை அப்படின்றது, அப்போ லக்னாதிபதியும் சுக்கிரனோட இருக்கு அப்படின்றப்போ ஒரு குறுச்சுக்குற தொடர்பு வந்துருது, நல்ல யோகமாக இருக்கு. அப்ப என்னதான் உங்களுக்கு ஆரம்ப காலங்கள்ல கொஞ்சம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதா வந்தாலும் பிற்பகுதியில இவங்க நல்ல ஒரு யோகமாக எல்லா ஒரு சுகபோகங்களையும் அணிக்கிறதுக்கு யோக ஜாதகம் அப்படின்ற அமைப்பாக இருக்கு அப்படின்றதுதான். இதுல ஒரு விஷயம், உங்களுக்கு 2/8 ராகு கேதுக்கள் சம்மந்தப்படுது. அப்ப 2/8 ராகு கேதுக்கள் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் வாழ்க்கை குடும்பம் அப்படின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு மேரேஜ் அப்படின்ற வகையில வரும்போதுதான் இப்போது நம்ம கேள்வின்றது படிப்பு மற்ற எதிர்காலம் அப்படின்ற விஷயங்களை சிம்பிளா பாக்குறோம். அப்ப 2/8 சர்ப்ப கிரகங்களோட ஒரு தோசை அமைப்புகள் இருக்கிறது. அது ஃபியூச்சர்ல ஒரு பரிகார பூஜைகள் அல்லது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம தொழில் ஏதாவது ஒரு விஷயத்துல வேலை அமைப்புகள்ல ஏதாவது ஒரு அமைப்புகள்ல செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப அந்த காலதாமதமாக லேட் மேரேஜ் பண்றதுக்கான அமைப்பு அப்படின்றது அந்த உங்களுக்கு 2/8 ராகு கேது இருக்கிறது அமைப்புகள் வருது அப்படின்ற அமைப்பை காட்டுதுங்க. அப்புறம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல லக்னத்துக்கு 4ல செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி பலமாக இருக்கு. சந்திரனோட வளர்பிறை சந்திரனோட நேரடி பார்வையில செவ்வாய் இருக்காங்க. அது ஒரு உங்களுக்கு யோகமாக அமைப்பாக தான் கண்டிப்பாக இருக்கு. ராசிக்கு 7ல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது, லக்னத்துக்கு 4ல இருப்பது. அப்ப கும்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் செவ்வாய் இருக்கிற இடம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாதிப்பான இடம் தான். ஏன்னா லக்ன கேந்திரத்துல இருக்கிற நல்ல விஷயம்தான். ஆனா ராசிக்கும் லக்னத்துக்கு வரும்போது 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப செவ்வாய் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தோஷமாக சொல்லப்படும். ஆனா அது வந்து இங்க இந்த பெரிய அளவுல இல்லை. ஏன்னா சந்திரனோட பார்வையை வாங்கி ஓரளவுக்கு நல்லாவே செவ்வாய் இருக்காருங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சனி பகவானோட பார்வையும் செவ்வாய் வாங்குறாரு. இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரனோட இணைந்த சனியாக இருக்கார் அப்படின்றதுனால ஓரளவுக்கு கேந்திரத்துல இருக்குது ஒரு கெடுதல் விஷயங்களை பண்ணாத அமைப்பாக அந்த செவ்வாய் அமைப்புகள் தசைபுத்திகள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படின்றதுதான். அடுத்து உங்களுக்கு சூரிய பகவான். அப்ப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடையே சேர்ந்து 6ஆம் இட ஆட்சியாக அங்க புதன் இருக்காரு. அப்ப 6-8 தொடர்பு அப்படின்ற விஷயங்கள் வரும்போது
கொஞ்சம் கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திப்பாரு, ஃபியூச்சர்ல சந்திப்பாங்க அப்படின்றது இருக்கு அப்படின்றதான். ஏன்னா 6-8 தொடர்பு 6ஆம் இடத்துலயும் ஆட்சி பலமாக இருப்பது. அப்ப உங்களுக்கு பாக்கியாதிபதி தான் புதனு, அது ஒரு வகையில யோகமாக வராரு. இருந்தாலும் 8ஆம் அதிபதியோட கூடி அங்க 6ஆம் இடத்தோடு இருப்பது அதை பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஒரு அந்த தசா அமைப்புகள் புதிய அமைப்புகள் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்ற இந்த கிரக அமைப்பாக இருக்கு அப்படின்றதான். இதுல அடுத்து உங்களுக்கு குரு பகவான் அப்படி வரலாம். ராசி பார்த்தாச்சு. ராகு கேது அப்படின்றது 2-8ஓட சம்மந்தப்பட்டதுன்றத பார்த்தாச்சு. குரு பகவான் லக்னத்துக்கு 11ல உங்களுக்கு ராசிக்கு தனஸ்தானத்துல இருக்காரு. அப்ப கண்டிப்பாக பணபரஸ்தானமான 2ஆம் இடத்தோடு குரு சம்பந்தப்படுவது. அப்ப ஒரு தடையில்லாத வருமானம் இருக்கக்கூடிய இவங்க ஃபியூச்சர்ல வேலையோ தொழிலோ அமைப்புகள்ல கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். ஆக எல்லாமே ஜாதக அமைப்பு பார்க்கும்போது குரு சுக்கிர தொடர்பு ராசி லக்ன அதிபதிகளுக்கோ ராசிக்கோ வந்துருச்சு. அதனால இது நல்ல யோக ஜாதகம் தான். உங்களுக்கு ஒரு 5 ராசிக்கு தனஸ்தானத்திலையும் உங்களுக்கு யோகமாக கண்டிப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப ஒரு இது அது அவங்களுக்கு வந்து தம்பி பாப்பா பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருந்திருக்கும்ன்றதுதான். இவங்களுக்கு பாருங்க சூரிய சந்திரர்கள் நல்ல யோகமான அமைப்புல தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு ராசிக்கு ஒரு பிரச்சனையான அமைப்புகள்ல 6-8ஆம் இடத்தோடு தொடர்போட பிரச்சனையா இருந்தாலும் தாயாருக்கும் தந்தைக்கும் நல்ல அமைப்பாக ஒரு நல்லா இருக்காங்க. இவங்களோட தாய் தந்தை நல்ல யோகமாக அமைப்பாக இருக்கு. பெரியதளவுல பாதிக்கப்படலை, யோகமாக தான் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம ஜாதக அமைப்பு கிரகங்கள்லாம் எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல யோக ஜாதகமா இருக்கு. தாயாருக்கும் தந்தைக்கும் இந்த ஜாதகத்தை வைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல சுகபோக வாழ்க்கை, எல்லா வசதியும் கிடைக்கிறதுக்கு ஒரு வீடு யோகம், வாகன யோகம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு நல்ல ஜாதகமாக இருக்கு. பெரிய அளவுல பாதிப்பு இல்லை, நல்லா இருக்குங்க ஜாதகம். பெரிய ஒரு 60% நல்ல யோக ஜாதகமா இருக்கு. அது பிற்பகுதியில கண்டிப்பாக இவங்க நல்ல யோகமாக அமைப்பாக தான் இருக்கு, பெரிய பாதிப்பு இல்லை. அடுத்தபடியாக நமக்கு ராகு தசையில பிறந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ராகு தசை அப்படின்னாலே துலாம் ராசியாக இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு துலாம் ராசி அப்படின்றனாலே பாத்தீங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்றது நடக்கக்கூடிய ஒரு நேர்மையாக இருப்பாங்க. அம்மாவா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களா இருந்தாலும் சரி, நான் கரெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்ற பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு ராசி பார்க்கறதுனால முன்கோபம் பிடிவாதம் இருக்கும். லக்னத்தை சனி பார்க்குறாங்க, சுக்கிரனோட இருந்து பார்த்தாலும் கொஞ்சம் குறும்புத்தனம், கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு பிடிவாதம், அப்புறம் அவங்களுக்கான ஒரு கேரக்டரு கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் மறைவாக சில விஷயங்களையும் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு இருக்கு. அடுத்து நம்ம கல்வி அப்படின்றதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ +2 படிச்சுட்டு இருப்பாங்க. ராகு தசை உங்களுக்கு 2016 வரைக்கும் போயிருக்கு. அப்ப 16ஆவது வருஷத்துல இருந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் குரு தசை தான் போகுதுங்க. அப்ப ஒரு கல்வியோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், மெயினா கல்வி, அதுல ஒரு குருவோட தசை போறது மிக மிக யோகம். ஒரு தடை இல்லாம நம்ம கல்வியை முடிக்கணும். அதுக்கு இந்த குரு பகவானோட தசை ஆரம்பிச்சது, அது 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ பகையோ பதகாதிபதியோ ஒரு குரு தசை அப்படின்னு விஷயங்கள் வந்தால் அவங்க கண்டிப்பாக என்ன படிக்கணும் அப்படின்னு நினைத்தாங்களோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக படித்து சாதிப்பாங்க அப்படின்றதான். லக்னத்துக்கு 11லயே குரு பகவான் அமர்ந்திருப்பது கண்டிப்பாக அவங்க மனசுல என்ன ஒரு விஷயம் படிப்பு நினைச்சிருக்காங்களோ அந்த படிப்பை படிச்சு முடிப்பாங்க அப்படின்றது. குருதசை 32 வரைக்கும் இவங்களுக்கு இருக்கு. அதாவது 2032 வரைக்கும் இவங்களுக்கு குருதசை தான் போகுது. அடுத்தபடியாக உங்களுக்கு சனி அப்படின்றது சுக்கிரனோட சேர்ந்து ஒரு குரு பகவானோட பார்வையிலையும் இருக்கிறதுனால அப்ப சனி தசையும் இவங்களுக்கு நல்லாதான் இருக்க போகுது. அப்படின்றதுனால உங்களுக்கு குருதசை, அடுத்து சனி தசை, அடுத்து உங்களுக்கு ஒரு ராகு அப்படின்றது, சனி அடுத்து புதன் தசை. அப்ப புத பகவானும் உங்களுக்கு ஆட்சியாக இருக்காரு. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபியூச்சர் அப்படின்றது பாப்பாவுக்கு நல்ல யோகமாக தான் இருக்கு. தசமைப்புகளை பத்தி பெரிய பாதிப்புகள் இப்போதைக்கும் இல்லை, ஃபியூச்சர்லயும் நல்லா தான் இருக்குங்க. 10-20 வருஷத்துக்கு மேல இவங்களுக்கு யோகமான அமைப்பா தான் இருக்கு. அதுல நீங்க கவலைப்பட, ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பயப்படுறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கு. யோகமாக
அமைப்பாக தான் இவங்களுக்கு இருக்கு. ஓகே, அடுத்து உயர்கல்வி என்ன படிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு அப்படின்ற நம்ம கொஸ்டினுக்கு வந்துடலாம். அப்போ இவங்களுக்கு ஒரு சுக்கிரன் சனி நல்லா இருக்கு. அடுத்து ஒரு குருவோட பார்வையும் வாங்கியிருக்கு. அப்ப ராசிக்கு வாக்குஸ்தானத்துல தனஸ்தானத்துல வரும்போது இவங்களுக்கு ஒரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சு, அப்ப ஜீவனம், பேச்சாளர் ஜீவனம் அப்படி சொல்லும்போது டீச்சிங் ஃபீல்டுல இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதாவது இருக்கு. அடுத்து செவ்வாய் உங்களுக்கு சந்திரன பார்வையிலிருந்து ஒரு நல்ல யோகமாக அமைந்து, மேலும் உங்களுக்கு சூரியன் இப்போ உங்களுக்கு புதனோட வீட்டுல இருக்குது, ஓரளவுக்கு நல்ல சுபத்தன்மையாக இருக்கும்போது அப்ப யோகமான அமைப்பாக அப்ப சூரியனும் செவ்வாயும் வலுப்பெற்றாலே ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல அப்படின்றது வர்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லா இருக்கு. அடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது பேங்க் மெயினா பேங்க் தான் அந்த லக்னத்துக்கு 6லயே ஆட்சி பலம் பெற்று சூரியன் புதன் அப்படின்றது இருக்கிறது. பேங்க் சம்பந்தப்பட்ட துறைகள், அக்கௌண்ட்ஸ், பினான்ஸ் அப்படின்றது, டீச்சிங் அண்ட் மெடிக்கல் ஃபீல்டு, இந்த 3 விஷயங்கள்ல இவங்களுக்கு யோகா அமைப்பாக கண்டிப்பாகவே நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். அந்த 3 வகையில இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆங்கிள் ஒரு இவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு, அதாவது அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்றதுல இந்த 3 விதமாகவும் இவங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப குரு அப்படின்றதுதான் வருதுங்க. அப்ப குருனாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த பணம் சம்பந்தப்பட்ட வகையில வர்றது இல்லைங்களா. அப்ப அக்கௌண்ட்ஸ், பினான்ஸ் அப்படின்ற அமைப்புகளும் அவங்களுக்கு வரும் அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா இது உங்களுக்கு 2ஆம் பட்சமாக தான் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்றது இருக்கு. நான் இதை பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ், பினான்ஸ், அந்த டீச்சிங் அப்படின்ற அந்த வகையில தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இது இருக்கு அப்படின்றத பாக்குறேன். 2ஆம் பட்சமாக மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இவருக்கு படித்தால் 2ஆம் பட்சமாக தான் இருக்கும். அதாவது ஒரு டைரக்டா ஒரு டாக்டர் அப்படின்றது இல்லாம நர்சிங் வரைக்கும் வேணா இவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஆனா ஒரு ரொம்ப நம்ம எம்பிபிசினா ஒரு நல்ல ஃபுல்லாவே நல்ல ஒரு ஆட்சி உச்ச பலமோடு யோகமாக இருக்கணும். சூரியன் அங்க ஆட்சியா, சூரியன் புதனோட ஆட்சி வீட்டுல தான் இருக்கு, செவ்வாயும் ஆட்சியா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் குறிச்சுக்கிற தொடர்பு ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இது 2ஆம் பட்சமாக இருக்கிறதுனால அதுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இது இருக்கு அப்படின்றதான். ஆக ஒரு புதனோட விஷயங்கள்ல இவங்களுக்கு போறதுக்கு நல்ல யோகமாக அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். அடுத்து அரசு தேர்வு எழுதுறதுக்கு யோகா அமைப்புகள் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப அரசு தேர்வு அப்படின்றது 2ஆம் இடம், அப்புறம் குரு தான் போகுதுங்க. தசமைப்புகள் குரு தசை போறது கண்டிப்பாக தேர்வுக்கு பாதிப்பே கொடுக்காது. ஆனால் அங்க லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்துல ராகு பகவான் ஜாதகத்திலேயே இருக்காங்க. கோல்சார பயிற்சியும் நம்ம இதுல எடுத்துக்கணும். ஏன்னா கோல்சார பயிற்சி தான் அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல நமக்கு சாதகமாக இருக்குமா, வெற்றி கிடைக்குமா அப்படின்ற விஷயங்களை பார்க்கக்கூடியது. அப்ப உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல கும்பத்துல இருக்க ராகு மேல் சனி பகவானோட பயிற்சி 3ஆம் மாசம் வரைக்கும் இருக்கு. அப்ப ஒரு ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு சனி பகவானோட தாக்கம் அந்த கும்பத்துல இருக்கும். அது பிறகு உங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு அப்ப ராகு பகவான் உங்களுக்கு ஒரு குடும்பஸ்தானத்துல வராங்க. அப்படின்றதுனால அதுவும் குடும்பஸ்தானத்துல ராகு மேலே ராகுவே, ஜாதகத்துல இருக்க ராகு மேலேயே கோல்சார பயிற்சி ராகுவும் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அரசு தேர்வுல எழுதுறது ஒரு பாசிபிலிட்டி ஒரு 50% கம்மியா தான் இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அதாவது 40 to 50% இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா எழுதுனா அது 50% நம்பலாம், அவ்வளவுதான். ஆனா கிடைக்கும் அப்படின்றது வாய்ப்பு கம்மியாகத்தான் இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். மற்றபடி அவங்களுக்கு புதனோட சம்பந்தப்பட்ட வகையில இவங்களுக்கு ஒரு அந்த குரு சம்பந்தப்பட்ட வகையில இவங்களுக்கு படித்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும், நல்ல அமைப்பாக இவங்களுக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறேன். எதிர்காலம்ன்றது பயப்பட தேவையில்லை, நல்லா இருக்கு, அதிர்ஷ்டமான ஜாதகம் தான். பெற்றோருக்கு சகோதரன் சகோதரி அப்படின்றவங்களுக்கும் இந்த ஜாதக அமைப்பு நல்ல யோகமான யோகமாக தான் இருக்குங்க. பெரிய பாதிப்புல கேள்விகள் அப்படின்றது கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர்ன்றதை பார்த்துட்டோம். அவ்வளவுதாங்க சார். ஓகே சார், அடுத்தது அவங்க கொஸ்டின் கேட்கட்டும், பார்த்துக்கலாம். சங்கர் சார் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. ஓகே சார். சுரேஷ் சார் வணக்கம் சார்.
ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆம், ஏன்டானா? மணிண்ணா 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 நீங்க பாத்தீங்களா? நீங்க சொல்றீங்களாங்கண்ணா? இல்லைங்க, நான் பாக்கலைங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. சந்திரசேகர் சார், நீங்க சார் மியூட்ல இருக்கீங்க. சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார். சார் கேக்குதுங்களா? சந்திரசேகர் சார். கேக்குதுங்க சார். இல்ல நினைக்கிறேன், ஆன் பண்ணிட்டு போயிட்டு. ஆமாங்க, அதாவது டீ சாப்பிட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க. சரி, ஓகே, பாத்துக்கலாங்க. சுரேஷ் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா? நான் பாத்துட்டேன் சார். பாத்துட்டேன் சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. சார். ஜாதகம் வந்து நான் குயிக்கா அப்படியே சொல்லிடுறேன். இந்த மகர லக்னம், துளாராசி, ஜாதகம் நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கு. லக்னாதிபதி பாத்தீங்கன்னா குரு சுக்கிரனோட கணக்குல வராரு. லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டு இருந்தாலும் அவர் குரு சுக்கிரனோட கணக்குல வராரு. ராசியோட செவ்வாய் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து நல்ல சுபத்துவ நிலையில தான் இருக்காரு. சனியும் செவ்வாயும் நல்ல சுபத்துவ நிலை. ஏகாதசி திதியில இருக்கிற சந்திரன், வளர்பிறை சந்திரன். சனி செவ்வாய் ரெண்டு பேருமே சுபத்துவம். எங்க போனீங்க? அதனால வந்து சனி செவ்வாய் கலந்த துறைகள்ல இவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவர் சங்கர் சார் சொன்ன மாதிரி தசாபதிகள் ரொம்ப நல்லா இருக்கு. ராகதசை ஓடிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம ராகதசையை விட்டுடலாம். குருதசையில இருந்து அடுத்தடுத்து வர தசைகள் எல்லாமே நல்லா இருக்கு. குரு, சனி, புதன், ஏன் இன்ஃபேக்ட் கேது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இப்படி தொடர்ச்சியா நல்ல அமைப்புகள் கொண்ட தசாபுத்திகள் நடக்குது. லக்னாதிபதி சுபத்துவம், ராசியே வந்து ஏகாதசி சந்திரனா இருக்கு. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதனால வந்து செவ்வாய் பிளஸ் சனி காம்பினேஷன். ஒண்ணு மருத்துவத்துறை, இல்ல அப்படின்னா இந்த குரு சனி காம்பினேஷன்ல வர நீதித்துறையில வக்கீல் அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகள்ல இருக்கு. அரசு உத்தியோகமும் வாய்ப்புகளும் இவருக்கு உண்டு. அதனால வந்து அரசு தேர்வு ரிலேட்டட் எழுதி இவங்க எதுல படிச்சாலும் சரி, மருத்துவத்துறையில போனாலும் சரி, இல்ல இதுல நிதித்துறை இதுல போனாலும் சரி, அதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அரசு துறைக்கும் வாய்ப்புகள் இருக்கு, எழுதலாம். ஏன்னா வந்து சிம்மம் வந்து கேதுவனுடைய இருப்பு இருந்தாலும் சிம்மாதிபதி நல்லா இருக்காரு. அம்சத்துல சிம்மாதிபதி சூரியன் குருவோடு சேர்ந்து நம்ம முதல்நிலை சுபத்துவமா கொடுக்க தனுசு வீட்டுல இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா தான் இருக்கு. நேரடியா ஸ்தானபலம் வந்து நட்பு நிலையில தான் இருக்காரு ராசியில. அம்சத்துல சுபத்துவ நிலையில நல்லா தான் வருது. தனி தொடர்புகள் அவருக்கு இல்ல. சிம்மத்தோட சனி கனெக்ட் வந்தாலும் அந்த சனி தான் இதுல இங்க இருக்கிறதுலே நல்ல சுபத்துவத்துல வர்றதுனால சனி வந்து சிம்மத்தை கெடுக்க மாட்டாரு. அவரே லக்னாதிபதி ஆனதுனால நல்ல அமைப்புகள் தான். அதனால ஓவரால் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஜாதகம் அருமையா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். செவ்வாயும் சனியும் கலந்த துறைகள், ஒண்ணு செவ்வாயில சனி அமைப்பு, இல்ல சனியில செவ்வாய் அமைப்பு அப்படின்ற மாதிரி துறைகள்ல போவோம். வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிறோங்க கடைசியா. நல்லதுங்க சுரேஷ் ஐயா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. கடைசியா நீங்க சொன்ன மாதிரி அவங்க கேள்விகள் கேட்டாங்கன்னா அப்புறம் வேற ஏதாவது ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டா நம்ம கொடுத்துக்கலாம். சார், எல்லாருக்கும் வணக்கங்க. ஜாதகர் பிறந்தது மகர லக்னங்க. ராசி பார்க்கும்போது துலாம் ராசி, நட்சத்திரம் சுவாதி 2ல பிறந்திருக்கிறாரு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே குருஜியோட விதிகள் படி பாவ கிரகங்கள் செவ்வாய் சனியோட லக்னமா வரும்போது லக்னாதிபதி சுபர்களோட தொடர்புல இருந்து லக்னத்தோட சம்மந்தப்படுறது நல்லது. இங்க சுக்கிரனோட இணைவுல நல்ல வளர்பிறை சந்திரன், வளர்பிறை ஏகாதசி திதியில பிறந்த பையன். ஸோ வளர்பிறை ஏகாதசி திதியில இருக்கிற சந்திரனோட வீட்டுல சுக்கிரனோட இணைவுல குருவோட பார்வையில லக்னாதிபதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஸோ சனியினுடைய நல்ல காரகத்துவங்கள், நல்ல ஆன்மீக சிந்தனை, ரொம்ப நேர்மையா இருக்கிறது, அநியாயத்துக்கு நேர்மையா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தம்பிக்கு இருக்குங்க. லக்னாதிபதி லக்னத்தோட சம்மந்தப்படுறாரு, சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டு லக்னத்தை பாக்குறாரு அப்படிங்கிறதே பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கறத நமக்கு கிளியரா சொல்லுதுங்க.
நம்ம அடுத்தடுத்து பாவங்கள் நம்ம பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க மேமே ஆல்ரெடி ஜோதிடத்துல ஓரளவுக்கு நாலேஜ் உள்ளவங்க தான். அதனால அவங்களோட கேள்விகளுக்கு டைரக்டா நம்ம போயிடலாங்க. கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது முதல் கேள்வி, அவங்க உயர்கல்வி என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இங்க அதிக சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது சனிதான். ஏன்னா சுக்கிரனோட இணைவுல குருவோட நல்ல வலுவான குருவோட பார்வையில இருக்கிறாரு. ரெண்டாவது வளர்பிறை சந்திரனோட நேரடி பார்வையில இருக்கிற செவ்வாய். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே என்ஜினியரிங் வந்துருங்க. சனி அப்படிங்கிறப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஹ் குரு பாத்தீங்கன்னா நீர் வீட்டுல இருக்கிறாரு. ஸோ நீர் வீடுகள் எல்லாமே அதிக சுபத்துவமா இருக்கு அப்படிங்கிறதுனால தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஃபியூச்சர்ல இன்வால்வ் ஆவார். அந்த மாதிரி தோணுது. அதாவது லிக்விட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இன்வால்வ் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என்னங்கிறது நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்க்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன படிப்பார் அப்படின்னு கேட்டா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாருங்க. ஸோ அரசு போட்டித் தேர்வுகள் எழுதலாமா, அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தொழில் பண்றதுக்கான அமைப்புகள் தான் இந்த ஜாதகத்துல அதிகமா இருக்குங்க. ஏன்னா சொந்த தொழில் பண்ணி பெருசா சக்சஸ் ஆகக்கூடிய பையன், சும்மா ஒரு கவர்மெண்ட் வேலையில ஒரு அடிமை வேலை செய்யற பையன் கிடையாது. அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இல்ல. தான் பையனுக்கே கவர்மெண்ட் ஜாப்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லக்னாதிபதி வலுவா இருக்கிறாரு, 10ஆம் அதிபதி பரிவர்த்தனையில 10ஆம் இடத்துக்கே வராரு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்போது நான் சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஏன்னா மறைமுகமா 10ஆம் அதிபதி போய் லக்னாதிபதியோட இணையறாரு. இந்த இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது சொந்த தொழில் பண்றது தான் நல்லது. சொந்த தொழில் பண்ணும்போது பெரிய சக்சஸ் கிடைக்குங்க. ஏன்னா இப்ப குருதசையுமே எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிற விதிப்படி 12க்கு 12ல மறைகிறாரு. 3 அவர் வீட்டு அவரே பாக்குறாரு. 2016ல இருந்தே 3ஆம் இடத்து வேலைகள் அதிகம் நடந்திருக்கும். 2016 அப்படிங்கிறப்போ தம்பிக்கு 9 வயசா இருந்திருக்கும். ஈவன் தம்பி தங்கச்சிகள் கிடைக்கிறது கூட யோகம் இருந்திருக்குங்க அந்த டைம்ல. 2016 ஜூலை 2016க்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கே உரிய நல்ல தைரியமா செயல்படுறது, சிறுதூர பயணங்கள், பெயர் புகழ், எனக்கு ஸ்கூல்ல படிக்கிற இடத்துக்கு கூட ரொம்ப ஃபேமஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். செவ்வாயே வலுவா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இந்த தம்பி, ஏன்னா புதன் கூட 6ல மறைகிறாரு. 6, 8 அதிபதிகள் இணைவு 6ஆம் இடத்துல இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம விபரீத ராஜயோகமா எடுத்துக்கலாமா, புதனோட பீரியட்ல இது விபரீத ராஜயோகமா செயல்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்க. அது நம்ம புதன் தசை வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும். இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தம்பி ஸ்போர்ட்ஸ்லயுமே இன்ட்ரெஸ்டா தான் இருப்பாரு. நல்ல புத்திசாலியான பையனும் கூட. புதனும் வலுவா தானே இருக்கிறாரு. 6ல மறைஞ்சாலும் வலுவா தான் இருக்காரு. அவர் ராசிக்கும் 8ல ராசிக்கும் 9ல தானே இருக்கிறாருங்க. அதனால ஓகே அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் பண்ணுவாருங்க. சொந்தமா தொழில் பண்றது அப்படிங்கிறது குருதசை முடிஞ்சு பண்ணுவாரு. ஏன்னா அவரே 12ஆம் அதிபதி விரையாதிபதி ஆகிறாரு அப்படிங்கிறதுனால குருதசை முடிகிற வரைக்கும் சொந்த தொழில் பண்ணாம அது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு அவரோட நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சனி தசை ஆரம்பிக்கும் போது, ஏன்னா சனியே 10ஆம் அதிபதியோட இணைவுல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால சனி தசை ஆரம்பிக்கும் போது அவர் சொந்த தொழில் பண்றது சிறப்பான டிசிஷனா இருக்குங்க. எதிர்கால வாழ்க்கை பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கால வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க. குருதசையே இந்த லக்னத்துக்கு 3, 12ஆம் அதிபதி தான் அப்படின்னாலும் அவர் விரயஸ்தானத்தோட சம்மந்தப்படாம 3ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு தான் தசை நடத்துறாரு. அடுத்தடுத்து வர தசைகள் எல்லாமே பார்க்கும்போது அடுத்து லக்னாதிபதி மேக்சிமம் அதிகபட்ச சுபத்துவத்துல இருந்து தசை நடத்த போறாரு. சனி தசை நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிக்விட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஓன் பிசினஸ்ல அவருக்கு வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அடுத்து புதன் தசையுமே இந்த விபரீத ராஜயோக அமைப்புல எனக்கு வந்து பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா நானும் அந்த மாதிரி நிறைய ஜாதகங்களை பார்த்தது இல்லை. 6, 8ஆம் அதிபதிகள் இணைஞ்சு 6, 8, 12 இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்தது இல்லை. ஆனா பொதுவா நம்ம மூல நூல்களை சொல்லியிருக்கிறது 6, 8ஆம் அதிபதிகள் இணைஞ்சிருந்தா அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்போது புதன் தசையும் அந்த விபரீத ராஜயோகம் செயல்பட்டா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேது தசை, கேது 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் வீடு கொடுத்தவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் தம்பிக்கே 6ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு, புதன் அங்க ஆட்சி நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்பப்போ வந்துட்டு இருக்குங்க. குறிப்பா புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூரியன் அப்படின்னா உடம்பு ஹீட்டு, சூட்டு கொப்பளம் உடம்புல அடிக்கடி வர்றது, தலைவலி வர்றது, அதே மாதிரி புதன் அப்படிங்கிறப்போ ஷோல்டர் பெயின், கைவலி, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் நம்ம பார்த்துக்கணுங்க. கேது தசை பத்தி நம்ம 2068ல வரப்போற தசை தான். அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதனால டில் 2068 வரைக்கும் அவருக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டைம். கேது தசை இன்னும் ஒரு 7 வருஷம் தானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப சுக்கிர தசை ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் ஒரு ஒரு நல்ல ஒரு பீரியடுக்குள்ள போயிடுவாரு.
ஸோ ஓவராலா பார்க்கும்போது எதிர்கால வாழ்க்கையில ரொம்ப அருமையா இருக்க போகுது. எந்த பெருசா கஷ்டத்தையும் கொடுக்குற மாதிரி ஜாதகம் இது இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா இருப்பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஆஹ் ஆஹ் எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். சந்திரசேகர் சார், நீங்க சொல்றீங்களா? இருக்கீங்களா? வந்துட்டீங்களா சந்திரசேகர் சார்? சார் மேட்ச் பார்க்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சந்திரசேகர் சார், சார் கேக்குதுங்களா? ஓகே. சரோஜினி மேம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க. நீங்க எல்லாரும் சொன்னதை கேட்டிருப்பீங்க. உங்களோட கருத்துக்கள், உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க கேட்கலாங்க. சார் சொல்லுங்க மேம், சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? கிளியரா கேக்குது, சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். பலன்கள் வந்து அருமையா சொல்றீங்க எல்லாருமே. நல்லது நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப ஓகே சார், சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. நல்லா இருக்குங்க சார். ஏன்னா நானும் ஒரு அஸ்ட்ராலஜி ஃபீல்டுல இருக்கிறனால இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் கடைசி வரைக்கும். So, அதனால சுரேஷ் சாரோட பதிவெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது சார். நான் நீங்க குரூப்ல போடுறத பாத்திருக்கேன். ஆமாங்க. பட் இன்னைக்கு தான் வந்து நேரடியா இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு உங்களோட குரல்கள், உங்களோட கருத்துக்கள்லாம் கேட்கறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஓகேங்க மேம், ஓகேங்க மேம். ஓகே சார். சார் இப்ப தம்பியை பத்தி சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்க மேம், சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சார். அவன் +2 தான் சார் படிக்கிறான். பயோமேக்ஸ் எடுத்திருக்கான் சார். சரிங்க. பயோமேக்ஸ் எடுத்திருக்கான். ஃபியூச்சர் ஸ்டடீஸை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லாம இருக்கான். ஓகே ஓகேங்க மேம், ஓகேங்க. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கான். நல்லது. அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா லக்னத்திலே மாந்தி இருக்காருல்ல சார். அப்ப ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது அவருக்கு இருக்காது ஜாதகருக்கு. ஓகே ஓகேங்க மேம். அப்படிங்கறனால என்ன படிக்கலாம், மார்க் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துங்க சார். எப்படி படிக்கிறாருங்க? 10th எவ்வளவு மார்க் எடுத்தாருங்க? சார் 10th 424 எடுத்தான் சார். நான் வந்து 420 எடுப்பான்னு சொல்லி அவனுக்கு பந்தயம் கட்டியிருந்தேன். ஓ, அருமைங்க அருமைங்க. நீங்க சொன்ன ஆமா, மாதிரி ஏன்னா நல்ல திசை தானே சார். சார் 4 மார்க் ஜாஸ்தியா வரும் நான் கேட்டேன். அம்மா வந்து கணிச்சு சொன்னதை விட நீ 4 மார்க் கூடுதலா எடுத்திருக்க, பரவாயில்லப்பான்னு. நல்லது நல்லது, சூப்பர். அதனால இப்ப +2லயும் கேட்டிருக்கான் சார், என்ன மார்க் எடுப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கான். நான் 510 வரைக்கும் ரீச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே பாக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கான் சார். அதனால கொஞ்சம் குரூப்பிங் வந்து கொஞ்சம் டஃப் தான் சார். ஓகே ஓகேங்க மேம். இதுல வந்து எம்பிபிஎஸ் லைனுக்குள்ளயும் போகலாம், இன்ஜினியரிங்குள்ளயும் போகலாம். பட் இவருக்கு வந்து எம்பிபிஎஸ்ல நாட் இன்ட்ரெஸ்ட் சார். ஆமாங்க, இருக்காதுங்க. மெக்கானிக்கல் மெடிக்கல்ல படிக்கலாம், என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். எல்லாத்தையும் கழட்டி மாட்டிட்டு இருப்பாருங்களா ஏதாவது சின்ன வயசுல இருந்தே? சின்ன வயசுல சைக்கிள்லாம் அவனே ரிப்பேர் பண்ணுவான் சார். ஆமாங்க ஆமாங்க. ஓகே. அவனே ரிப்பேர் பண்ணுவான். இப்ப வரைக்குமே ஏதாவது பேட்டரிஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா சின்னதுல இருந்தே ஒரு 7 வயசுல இருந்தே அந்த ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருப்பான் சார். ஆமாங்க ஏன்னா ஆமாங்க. செவ்வாய் வந்து அவரோட சொந்த வீட்டுல ஆட்சி தானே சார். ஆமாங்க ஆமாங்க. அதனால அந்த பாலியல் சின்ன வயசுலயே அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வான் சார். ஓகே. அப்புறம் அவன் பிறந்ததுக்கு பின்னாடிதான் எங்களுக்கு வந்து இடம் வாங்க வேண்டிய யோகம், அதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் கிடைச்சது. ஆமாங்க, நல்ல யோக ஜாதகம் தாங்க. 4ஆம் இடத்துல ஆமாங்க செவ்வாய் சார். இருந்தார் அப்படின்னாலே சுபத்துவமா. 4ஆம் இடத்துல செவ்வாய் எப்படி இருந்தாலும் சொத்துக்கள் சேரும் சொல்லுவாங்க. இங்க கண்டிப்பா வளர்பிறை கண்டிப்பா சார். சந்திரனோட பார்வையிலயும் இருக்காரு இல்லைங்க? கரெக்ட் தான். ஆமாங்க சார். ஆமா. அடுத்து சார் அவனுக்கு இன்ஜினியரிங் ரிலேட்டடா போற ஒரு சின்ன ஐடியா இருக்குங்க சார். ஆமாங்க ஆமாங்க. இன்கேஸ் கட் ஆஃப் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா சரிங்க. லா படிக்கலாம்னு இப்ப ரீசெண்டா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கான் சார். கேது நல்லது சம்பந்தப்படுறாரு இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. லா படிக்கலாம். அவரோட ஜாதகம் இப்ப அப்படிதான் இருக்குங்க. கரெக்ட் தான். ஆமாங்க சார். கேதுவோட பார்வை நீங்க சொன்ன மாதிரி 6, 8 அது சம்பந்தப்படுது. சரிங்க. 8லயே உட்கார்ந்து 6ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு இல்லைங்களா சார்? ஆமாங்க. அதனால அது ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா மெயினா வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள அப்படிங்கிறது வந்து என்னோட விருப்பம் தான் சார். ஏன்னா இங்க வந்து கிரகங்கள் அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் எல்லாமே நல்லா இருக்கனால சரி. இங்க மெயினா வந்து சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இல்லைங்களா சார்? ஆமாங்க. அவர் 10ஆம் அதிபதியோட சுப தொடர்புல இருக்கிறாரு. சோ ஆமா. அதனால நான் நினைச்சேன் ஜென்ரலா நம்ம சர்வீஸ் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனா அப்படின்னா சரிங்க. கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள போற பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் செவ்வாயோட சுபத்துவத்தை எடுத்து நான் வந்து அவன் காக்கி உடைக்குள்ள போவானோன்னு யோசிச்சேன். போலீஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்க. அப்புறம் அது வந்து தப்புன்னு தோணுச்சு. ஏன்னா அவன் இன்ஜினியரிங் ரிலேட்டடா தான் அவன் யோசிக்கிறான். ஏன்னா கேது அதாவது செவ்வாயோட சுபத்துவமான பார்வை ஆமா. வளர்பிறை சந்திரனை பாக்குற மாதிரியே குருவையும் பாக்குறாரு இல்லைங்களா? ஆமாங்க தன்னோட ஆமாங்க. சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய குருவையும் பாக்குறாரு. குருதான் திசை நடத்துறாரு. ஆமாங்க. சோ அப்படிங்கறனால அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து இன்ஜினியரிங்குள்ள தான் சார் இருக்கு. நான் போலீஸ்குள்ள தான் ஆக்சுவலா அவனை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அவங்களும் ஒரு ஐடியாஸ் கொடுத்தாங்க. சரிங்க சரிங்க. பட் அவனுக்கு வந்து அந்த சீருடை பணியாளர்களை போற இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். ஓகே ஓகேங்க. சரிங்களா? அடுத்து என்னன்னா அவன் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நல்லா இருப்பான் சார். ஏன்னா 3ஆம் இடம் சம்பந்தப்படுது இல்லைங்களா? 3ஆம் இடத்து அதிபதி தானே சார் திசை நடத்திட்டு இருக்காரு குரு.
ஆமாங்க ஆமாங்க. அதனால ஸ்கூல் லெவல்ல எல்லாம் நிறைய வெளியில பாரதியார் யூனிவர்சிட்டி அதுக்கெல்லாம் போயிருக்கான் சார். நல்லது நல்லதுங்க. அவர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சார். ஓகேங்க மேம். சூப்பர். ஸ்டேட் வரைக்கும் போக முடியல. ஓ அடடா, சரி போக சரி. முடியல. ஆமா, ஏன்னா டீம் பிளே அப்படிங்கறனால சார் அவன் ஃபுட்பால் பிளேயர் சார். ஓ சூப்பர் சூப்பர். சரி. அதனால அது ஸ்டேட் லெவலுக்குள்ள போக முடியல. அது ஏன்னா டீம் கேம்ல சார், அதுல வந்து எல்லாருமே கோஆபரேஷன் இருக்கணும் அப்படிங்களா, ஆமாங்க ஆமாங்க. அதனால அதுல ஜெயிக்க முடியல. மற்றபடி பாத்தீங்கன்னா யோகா, அப்புறம் குங்ஃபூல எல்லாம் போயிருக்கான். சர்டிபிகேட் பெல்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கான். ஃபைனல் வரைக்கும் போயிருக்கான். பிளாக் பெல்ட் வரைக்கும் போயிருக்கான். நல்லது நல்லதுங்க. நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் சார். அதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலேயே வந்து சங்கர் சார் சொன்ன மாதிரி சந்திரன் இங்க சூரியன் அப்படிங்கிறது ஜாதகரோட தாய் தந்தையை குறிக்கும். ஆமா அவங்க 2 பேத்துக்குமே இந்த ஜாதகரால பெருமை தான் சார். கேரக்டர் பாத்தீங்கன்னா நேர்மையா இருப்பான். அது என்னெல்ல பாதிக்கும்னா உனக்கு. கண்டிப்பாங்க. என்னோடது துலாம் ராசி தான் சார். ஓகே ஓகே. ஓ எதையும் வந்து எதையும் நேரா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். சரிங்க சரி. என்ன மகர லக்னம்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் சார் அவங்ககிட்ட கூடுதலா. ஓ சரி. மற்றபடி அவனோட ஃபியூச்சர் பிளான் எல்லாமே ஒரு ஜாபுக்குள்ள போய் உட்காந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் நோக்கி தான் சார் அவனோட டிராவலிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஓகே ஓகேங்க. ஓகே. அதுக்கு சனி திசை பெருசா சப்போர்ட் பண்ணும் நீங்க சொன்னீங்க. உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். நானும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்லது நல்லதுங்க. நல்லது. சார் என்னவாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தொழில் வேணும் இல்லைங்களா. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டடா இருக்கும் இல்லைங்களா. உண்மைதாங்க மேம். 100%. அதனால என்ன சொன்னீங்கன்னா, நீ ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன்னா சரிங்க. படிச்சு நீ தேர்வு போட்டிகள்லாம் உனக்கு போகக்கூடிய காலங்கள் தான் இருக்கு. அதுல ஜெயிப்ப கண்டிப்பா. கண்டிப்பா. அதுல போய் ஒரு ஜாபுக்குள்ள போயிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள போயிட்டீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினாலும் நீ பார்ட் டைமா கூட உன்னோட ஜாப வச்சுக்கலாம். அப்புறம் இதுல செட்டில் ஆயிட்டீங்கன்னா நீ ஜாப ரிசைன் பண்ணிடலாம். அதுல வந்து நிறைய எதிர்கால நன்மைகள்லாம் இருக்கு இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாப்ல. ஆமாங்க ஆமாங்க. விஆர்எஸ் கூட வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னேன். ஓகே ஓகே. பட் அவன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு தெரியுது சார். மறுபடியும் போய் குழந்தைங்களை நம்ம புஷ் பண்ண கூடாது இல்லைங்களா. ஓகேங்க மேம். ஓகேங்க. நல்லதான். என்னோட ப்ரெடிக்ஷன் அதுதாங்க மேம். சொந்த தொழில் தான் தம்பிக்கு செட் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொந்த தொழில் பண்ற மாதிரி தான் இருக்குங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தம்பி பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டீங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம கேட்டுக்கலாம். சார் யாராவது உங்களோட கருத்துக்கள் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்லலாங்க. யார் சொல்றீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்ணிடுறேன். சுரேஷ் சார், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, நீங்களே சொல்லுங்க. அருமையா இருக்குங்க, கவலையே பட வேணாம். டாக்டர் கிடைச்சாலும் போலாம், அப்படி இல்லைனாலும் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன நீதித்துறைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால வந்து நிதி டைரக்டா வந்து இவருக்கு இந்த பேர் என்ன ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, இப்ப டைரக்டாவே ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். மேம் நீங்க அன்மியூட் தானே இருக்கீங்க, சாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நீங்களும் சாருக்கு பேசிக்கலாங்க. டைரக்டா ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் கூட எழுதலாம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு. ஒருவேளை லா போனார் அப்படின்னா, லா எடுத்தாருன்னா டைரக்டா டிகிரி முடிச்சுட்டு ஜட்ஜ் எக்ஸாம் எழுதினா கூட இவருக்கு வந்து கண்டிப்பா நீதித்துறையில உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி இந்த லெவல்ல சுபத்துவமாயி குருவும் நல்லா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, குரு பாத்தீங்கன்னா அம்சத்திலயும் வந்து தனுசுல தான் இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்தோடும் லக்னத்துக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தோடும் குரு கனெக்ட் வருது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீதித்துறையில லாயர், அந்த மாதிரி லாயர்ல உள்ள நுழைஞ்சு நீங்க வந்து ஜட்ஜ் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணா. இப்ப நீதித்துறையிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் கலந்துருக்கும்ல, ஏன்னா உங்களை சுத்தி வந்து நீங்களே வந்து கோட் போடணும், கருப்பு கோட்டு போடணும், அப்புறம் உங்களை சுத்தி போலீஸ் இருப்பாங்க. ஸோ இங்க இந்த ஜாதகத்துல செவ்வாயும் சுபத்துவமா இருக்கு. இவர் நேரடியா செவ்வாய்க்குள்ள போகலன்னா கூட சிவப்பு நிற கட்டடத்துக்குள்ள வர கவர்மெண்ட் இதுல சுத்தி வர மாதிரிதான் அமைப்பு இருக்குங்க. அதனால வந்து லா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா எடுத்து படிக்க சொல்லுங்க. பின்னாடி லால பெரிய லெவல்ல வருவாரு. தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் சைட்ல இவருக்கு பின்னாடி இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது பேரலா கூட பண்ணி. நல்லதுங்க சார், ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். வேற ஏதாவது உங்க கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? சங்கர் சார், மணினா, சங்கர் சார் சொல்லுங்க சார். மேடம், மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல கம்ப்யூட்டர் அந்த மாதிரி செம்பிட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேடம்? மேக்ஸுங்களா இல்ல கம்ப்யூட்டர்ல அந்த மாதிரி இதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லுவாங்களா? ஏன்னா பயோ மேக்ஸ் எடுத்திருக்கான்னு சொன்னீங்க, அதனால கேக்குறேன். சரோஜினி மேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க மேம். ஒரு நிமிஷம் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது மேடம். சார் இது வந்து மேக்ஸும் எடுத்திருக்கான் சார். மேக்ஸ் வித் சயின்ஸ் தான் அது வருது. பயாலஜி கூட ஆடாயி வருது சார். அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா வரல. அதனால சொல்லுங்க சார்.
ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் ஆட்சியா இருக்கிறதுனால இந்த கம்ப்யூட்டர் இல்லைனாட்டியும் சிஏ அப்படின்னு வரலாம். ஏன்னா சிஏ அப்படின்னாலும் அந்த ஆடிட்டிங் அந்த சம்பந்தப்பட்ட வகையிலையும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சார், ஆடிட்டிங் பேஸ் பண்ணி வரக்கூடியது சார். அது நல்லா வருமானு கேக்குறேன். அதுதான் இந்த நம்ம மேக்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்னீங்களா, அந்த எக்ஸாம் நீங்க சிஏ கூட போலாம் ஷார்ட்டா. அதுக்கு கூட போலாம். வரும். ஓகே ஓகே சார். அதான் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். எப்படி படிப்பாருங்க? மேக்ஸ் போடுவாரா? நல்லா மேக்ஸ் போடுவார் சார். பட் ஆனா 12th மேக்ஸ் ரொம்ப டஃப்னா சார். 10th வரைக்கும் நல்லா மேக்ஸ் பண்ணா. ஆமா, இது வந்து மேக்ஸ் அவன் எடுத்ததுக்கே ஒரே ஒரு காரணம் தான், இன்ஜினியரிங்குள்ள ஒரு ஸ்கோப் இருந்ததுன்னா உள்ள போலாமே அப்படின்ட்டு. செவ்வாய் கொஞ்சம் பலம் அந்த நல்லா வந்தா செவ்வாய் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா புதன் தான் வருதுங்க, பிசினஸ் தான் வரும் அவருக்கு. இல்ல, அது பிசினஸ் தான் சார். அவனோட போக்கஸே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசினஸ் தான் சார். பயங்கர கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பான். பிசினஸ்க்கு வந்து உங்களுக்கு இப்போ குரு அதான் சண்முக சார் சொன்ன மாதிரி குருதசையில வந்து இவரு கவர்மெண்ட் ஜாப்க்கு மற்ற சேர்த்துக்கு ட்ரை பண்ணலாம், போலாம். தங்கியோட சேர்த்து வரும்போது பிசினஸ்க்கு இறங்கிடுவாரு. ஏன்னா பிசினஸ் 10ஆம் இடத்துல சம்பந்தப்பட்ட சுக்கிரன் சனி வந்துருச்சு இல்லைங்களா ராசிக்கு. அவருக்கு அந்த இதுல சனி தசையில, ஏன்னா அது சனி தசைனாலே அவரு அந்த இறங்கி வேலை செய்யற மாதிரியான அமைப்பு வரும். ஒரு பொறுப்பு அப்படின்னாலும் இறங்கி வேலை செய்யற மாதிரி வர சனி சுக்கிரன்ன்றது 10ல இருக்கிறதுனால தொழில் பிசினஸ் அப்படின்னு அமைப்புல கூட்டு வரோம். ஆனா குருதசைக்கு வரைக்கும் மேம்போக்கா நல்லா அப்படியே பார்த்துட்டு டச்சப் இல்லாம வேலை செய்யற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த சனி தசை வரும்போது இறங்கி கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி இப்ப தொழில் பண்ற மாதிரி அமைப்புகள் வரும். அந்த மாதிரி வரும். சரிங்க சார், சரிங்க சார். இப்ப ராசிக்கு வந்து 10ல தான் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க இல்லைங்களா சார்? அது வந்து நீர் ராசி அப்படிங்கறதுனால எது சார்ந்த மாதிரியான தொழிலுக்குள்ள வருவான் சார்? சுக்கிரன் சனி அப்படின்னாலே அது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வருது. ஏன்னா லக்னத்துக்கு 4லயும் செவ்வாய் இருக்கு. வாகனம் அப்படின்றது கூட டிராவலிங் வச்சு கூட பண்ற மாதிரியான அமைப்பு கூட வரலாம் சனி ஆரம்பிக்கிறப்ப. சுக்கிரனும் செவ்வாய் நல்லா இருக்கனால 4ஆம் இடத்தோடய சம்பந்தப்பட்டதுனால டிராவலிங் சம்பந்தப்பட்டது அப்படின்றது மாதிரியான இதுல கூட வரலாம். அது சம்பந்தமான ஒரு இதுல. சரிங்க சார், ஓகேங்க சார். மேடம் நான் சுரேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். கேக்குங்களா? மேடம் என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஒண்ணு டாக்டர் கிடைச்சுன்னா டாக்டர்ல போக சொல்லுங்க. இல்ல அப்படின்னா லால போக சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். லா போக சொல்லுங்க. லா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா லால போக சொல்லுங்க. ஏன்னா லால பெரிய லெவல்ல ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, அவனுக்கு லால இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். நானே அவனை நாளைக்கு வந்து நம்ம மருதமலையில யூனிவர்சிட்டி லா காலேஜ் இருக்கு இல்லைங்களா, ஆமா, அங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கதா என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க சார். அதனால கூட்டிட்டு போய் ஜஸ்ட் கேட்டுட்டு வரலாம். 5 years கோர்ஸ்னு சொன்னாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரொம்ப கம்மிங்கிறது சொன்னாங்க. ஓகே ஓகே. பின்னாடி தசாபதிகளும் ஆட்சி பாக்குறப்ப பின்னாடி வந்து லால பெரிய ஷைன், நீதித்துறையில ஷைன் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கு. டாக்டர் துறையில இல்லைன்னா வந்து நீதித்துறை. நீங்க இன்ஜினியரிங்குள்ள போக வேண்டாம் அப்படின்றது என்னுடைய இது. ஆமா, இன்ஜினியரிங்குள்ள நுழைய வேணாம். ஓகே ஓகே சார், ஓகே சார். ஒண்ணு மருத்துவத்துறைக்கு எடுத்தா மருத்துவத்துறை போங்க, இல்லன்னா டைரக்டா லா ஃபீல்டுக்குள்ள போட்டு. ஓகே ஓகே சார், ஓகே சார். சூப்பரா வருவாப்புல. பின்னாடி லா ஃபீல்டுக்குள்ள போனாங்கன்னா பிற்காலத்துல ஜட்ஜ் ஆகி பெரிய லெவல்ல இருக்கிற வேண்டிய அமைப்பு. சார் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார், அது நல்ல விஷயம் கூட. அவனுக்கு என் பையனோட பேர் கிஷோர் குமார் சார். அவனுக்கு டெலிவரி பார்த்த அந்த மேமோட ஹஸ்பண்ட் வந்துதான் இவனுக்கு பேரே வச்சாரு. அவர் வந்து லாயர், பெரிய லாயர். ஓகே ஓகே. அப்ப சொன்னாரு, இதே மாதிரி நீ பெரிய வக்கீலா வரணும் அப்படின்னு. நாங்க சும்மா சின்னதுல தமாசுக்கு வக்கீல் வண்டு முருகன் அப்படிதான் அவனை நான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் பேசுவான் சார். கரெக்டுன்னா கரெக்டுன்னு இருப்பானா. நான் சொன்னேன், துலாம் ராசியாவும் இருக்கனால நீ பேசாம லாயர் ஆயிரு தம்பி. ஏன்னா எனக்கு அந்த ஆசை இருந்தது சார். நம்மளோட விருப்பங்களை குழந்தைங்க மேல திணிக்க கூடாது. பட் இருந்தாலும் அவங்களோட பேச்சு வார்த்தை அதெல்லாம் பார்க்கும்போது அது யாராக இருந்தாலும் சரின்னா சரின்றுவான். அது ரிலேட்டிவோ இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸோ கொஞ்சம் கரெக்டா ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவான் சார். அதனால எனக்கு ஒரு ஆசை, சரி இறைவனை உனக்கு இந்த துறையை கொடுத்தா ரொம்பவே நல்லது சார். இல்ல அதனால வந்து ரொம்ப நாளுக்கு வந்து பொய் சொல்லி பழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஆமா, அதனால ஜட்ஜி சாரி வக்கீலா இருந்தா கொஞ்சம் ரொம்ப பொய் சொல்லணும் சார். சொல்லணும். ஆனா இவன் தம்பிக்கு வந்து இருக்கிறதுலே நல்ல சுபத்துவமா இருக்கு சனி, அதனால பொய்யே வராது. இல்ல கொஞ்சம் பேசுவான், மாட்டிக்குவான் சார். அதனால வந்து பிராக்டிஸ் பண்ணான்னா லாயரா கொஞ்ச நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு சீக்கிரத்துல ஜட்ஜா வர வாய்ப்பு இருக்கு.
ஓகே சார், ஓகே சார். இல்ல டைரக்டா ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதுக்கு போறதுக்கான வழிகள் சொல்லுங்களேன். ஜட்ஜ் எக்ஸாம்னா எப்படி? அதான் சொல்லிட்டீங்க ஏற்கனவே. எனி டிகிரி எடுத்துக்கலாமா சார்? எனி டிகிரி முடிக்கலாம். அப்ப Okay, sir. லால உள்ள இருக்கிற டிகிரி முடிச்சிட்டு டைரக்டா ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம். ஓ, சரிங்க சார். எழுதுனீங்கன்னா வந்து டைரக்டா ஜட்ஜ் போஸ்ட் கிடைக்கும். சரிங்க சார். உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு. சரி சார், சரி சார். இருக்கு. அரசு துறையில, அரசாங்க துறையில இருப்பாரு. ஒண்ணு மருத்துவத்துறையில போகணும், இல்லன்னா இந்த நீதித்துறையில அரசு துறையில வந்தோம். சரிங்க சார், சரிங்க சார். பிரைவேட் வக்கீல் கிடையாது, டைரக்ட் அரசு வக்கீல்ல தான், அரசு துறையில தான் இருப்பாரு. சரிங்க சார், நன்றிங்க சார். மணினா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கன்னா மணினா ஒரே ஒரே அண்ணா ஒரே சொல்லுங்க நிமிஷம். சொல்லுங்க. இல்ல உண்மையிலேயே வந்து ஜாதகம் ரொம்ப சூப்பர் ஜாதகங்க. சார் மியூட் போட்டுக்கணுமா இல்ல? ஆமா, நோட் போட்டுக்கோங்க. மியூட் போட்டுக்குங்க. ரொம்ப அற்புதமான ஜாதகம். இந்த ஜாதகத்துல இப்ப அவங்க தடுமாற்றத்துக்கான காரணமே சனியும் செவ்வாயும் ரொம்ப சுகத்துவமா இருக்கிறதான காரணம். நான் சுரேஷ் சார் சொன்னது ஒரு வகையில் என்ன வகையில் சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் இங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்றார், ராசிக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்றார். ஒரு பாயிண்ட் 1. அதே மாதிரி சனியை டச் பண்ணீங்கன்னா சனி அதிகமான சுபத்துவத்துல இருக்கிறார். சுக்கிரனோடும் குருவோடும் இணைந்து அதிகமான சுபத்துவத்துல சனியும் இருக்கிறார். அப்படிங்கும் போது இது 2 கலந்த துறை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொன்னார். இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்தாங்க. தான் ஜாதகம் வந்து ரொம்ப அதிக சுபத்துவமா இருக்கும்போது இந்த குழப்பங்கள் நிறைய வரும். ராசிக்கு 2ல குருவும் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு தொடர்பு கொள்றார், ராசிக்கு 10ல சனியும் இருக்கிறார் அப்படின்ட்டு வழக்கறிஞர் நீதிபதின்ட்டு வந்தாங்க. இதுதான் 3 சுபத்துவத்துல வந்து ரொம்ப கடுமையான ஒரு ஜாதகத்துல இருக்கும்போது எல்லாத்தையுமே குழப்பம் பண்ணும் அப்படிங்கிறது உண்மைதான். அது சரியானதா இருக்குது. எனக்கும் அதுல எடுத்து பார்க்கும்போது ரொம்ப இதாத்தான் தெரிஞ்சது அப்படிங்கிறதான். அதனால தம்பிக்கு என்ன மனசுல தோணுதோ அதை படிக்க வைங்க அப்படிங்கிறதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தம்பி வந்து ரோபோட்டிக் இன்ஜினியர்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் என்னோட கருத்தா தோணுது அப்படிங்கிறதான். ரோபோட்டிக் வந்து சனியும் செவ்வாயும் கலந்த துறை அப்படிங்கிறதுனால ரோபோட்டிக் கண்டிப்பா வரும், அல்லது ஏஐ கூட கொஞ்சம் டச் பண்ணி வரும் அப்படிங்கிறதான் நான் பாக்குறேன் அப்படிங்கிறதான். அதில் குறிப்பா ஏஐ விட ரோபோட்டிக் வந்து உறுதியா தம்பிக்கு இன்னும் 6 மாசம் இருக்கிறதுனால எண்ணங்கள் உதயமாகும் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா இந்த குருதசை வந்து ரொம்ப ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசையா இருக்கிறதுனால மருத்துவத்துக்கு இவரை கொண்டு போகாததுக்கான காரணம் வந்து ஆதிபத்திய விசேஷ தசை இல்லை. ஒரு சம்பவத்தை எது சுட்டி காட்டும் அப்படின்னா தசாபுத்தி தான் சுட்டி காட்டும்னு அடிக்கடி குருஜி சொல்ற மாதிரி குருதசை ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசையா இருந்ததுனால மருத்துவத்துக்கு கொண்டு போல. ராசி லக்கணங்களுக்கு 2க்குமே 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு போக முடியல அப்படிங்கிறது. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு ரோபோட்டிக் கொண்டு போகுங்கிறதா. 2வது இவர் வந்து அரசு துறையில வருவாரான்னு கேட்டாங்க. டெஃபினெட்லியா இவரை விட இவர் சம்சார அரசு துறையில உறுதியா இன்னைக்கு வேணா எழுதி வச்சுக்கங்க. போன வாரத்துல குருஜி ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல பேசிக்கிறாரு. அதாவது 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருந்தா மனைவி வந்து அரசு துறையில வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற சமாச்சாரம் சொல்லிக்கிறாரு. 2 பரிவர்த்தனை வேற ஆயிருக்கனால இவரை விட இவர் மனைவி அரசு துறையில உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். வர்ற சனி தசை எல்லா தசையும் மிகப்பெரிய யோகமான தசையா இருக்கிறதுனால இந்த பையனுடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்ல பிரகாசமா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. அண்ணா அருமைங்கண்ணா. ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சரோஜினி மேம், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல சார், வேற எதுவும் டவுட்ஸ் இல்ல சார். ஓகேங்க மேம், ஓகேங்க. ஏன்னா இப்ப படிப்பை பத்தி தான் சார் ஒரு சின்ன குழப்பம் இருந்துட்டே இருந்தது சார். இப்ப மணி சார் சொன்ன மாதிரிங்க சார், நிறைய கோள்கள் வந்து சுபத்துவமான நிலையில இருக்கிறனால என்ன செய்யணும் அப்படிங்கறது ஜாதகருக்கே ஒரு ஐடியா இல்லாத நிலையில தான் இருக்காரு. அவன் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கவும் தான் சார் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏதாவது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லைனாலும் ஒரு தாயா நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம் இல்லைங்களா? அதனால எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. சரி, சார்ட்ட கேட்கலாம். இன்னொன்னு ஜூம் மீட்டிங்ல போடும்போது சுரேஷ் சார், இன்னும் மணி சார், அப்புறம் சங்கர் சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களோட கருத்துக்கெல்லாம் எப்பயுமே பதிவு பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதனால நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் இதை நான் நேத்து உங்களுக்கு பதிவு போட்டேங்க சார். கண்டிப்பாங்க. நல்லா இருக்குங்க சார். என்னோட முடிவு இதுதான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சரிங்க சார். நீர்வீடுகள் வலுவா இருக்கு, சுபத்துவமா இருக்குங்கனால இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி பண்ணுவாரு. சொந்த தொழில் பெஸ்டா இருக்குங்க. இதுதான் என்னோட முடிவு. அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பாப்போங்க. ஓகே சார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாங்களா சார்? சொல்லுங்க மேம், கேளுங்க. இப்ப இவரோட படிப்புக்கான அடுத்த
ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியான காலேஜஸ்ல இவருக்கு சீட்டு கிடைக்குமா சார்? அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா கொஞ்சம் நிதிநிலை சரியில்லாம இருக்கு ஃபேமிலியில, ஹவுசிங் லோன் எல்லாம் போட்டிருக்கனால ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் சரியில்லை. ஸோ அதனால எந்த மாதிரியான இவரை படிக்க வைக்கக்கூடிய சூழல் தாய் தகப்பனுக்கு பினான்சியல் ரீதியா எங்களுக்கு அது வாய்க்குமா, இல்ல ஸ்காலர்ஷிப் பேசிஸ்ல காலேஜஸ் கிடைக்குமா அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார். ஃபீஸ் இல்லாம ஃபீஸ் கம்மியா பே பண்ணி படிக்க ஸ்காலர்ஷிப்ல இவருக்கு வந்து காலேஜஸ்ல சீட்டு கிடைக்குமா அப்படிங்கறத சொல்லுங்க சார். கண்டிப்பாங்க. குருதசை சுக்கிரபுக்தி 2027 வரைக்குங்க. சரிங்க சார். அதான் மேடம் எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம் மேடம். சார் ஒரே நிமிஷம் சார், மியூட் போட்டுக்கிறேங்க சார். ஓகே மேடம். அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம். ஏன்னா பாகிஸ்தான் அதிபதி தான் நம்மளுக்கு கல்வி பெறக்கூடிய பாக்கியத்தை எந்தவித ஒரு தடை இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த மகர லக்னத்தை பொறுத்தவரையில பாகிஸ்தான் அதிபதி 6 6ஆம் இடத்திலேயே சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது அரசு கல்லூரியிலேயே கூட படிக்கலாம். 6ஆம் இடம்ங்கிறது கடன். அப்ப ஸ்காலர்ஷிப் எஜுகேஷன் கடன் வாங்கி படிக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த ஜாதகம் கொடுக்கும் மேடம். அதனால நீங்க என்ன கோர்ஸ் இது பண்ணாலும் எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம். ஓகே மேடம். கேக்குதா மேடம்? சார் கேக்குதுங்க சார். இப்ப எஜுகேஷன் லோன் தான் போட்டு படிப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்றீங்க. அந்த கடனை கட்டிடுவோமா சார் நல்லபடியா? இது ஆல்ரெடி ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்குங்க. ஓ சரி. ஹவுசிங் லோன் பையனோட இதுல எடுக்க மாட்டீங்களா? இல்ல அது எடுக்க மாட்டோம் சார். பட் அது வந்து பேரண்ட்ஸ்க்கு தானே சார் பர்டன். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இப்ப ஜாப் வந்து ஒரு 4 இயர்ஸாவே சரியில்லை சார். நல்ல கம்பெனி தான், பட் 4 இயர்ஸா ஜாப் வந்து சரியில்லை. அதனால என்னன்னா லே ஆஃப் அந்த மாதிரி எல்லாம் மந்த்லி வந்து ஒரு 7 or 8 days அந்த மாதிரி ஆயிடுது. அப்படிங்கிற நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது தடைபடுது. அதனால சராசரியான தேவைகளை தான் நம்மளால பூர்த்தி செய்ய முடியுது. அதை தாண்டி இன்னொரு கடன் வாங்கும் போது அது எங்களால கட்டிட முடியுமா, இல்ல பசங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல சார்? சொல்லுங்க. இல்ல அதாவது 9ஆம் இடத்து அதிபதி 6ல இருக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்த 6 2க்குமே அவரு அதிபதி. நீங்க அவனோட உயர்கல்வி வந்து எந்தவித தடை இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பா கடன்கிற அமைப்பு போய்தான் ஆகணும். எஜுகேஷன் லோன் கண்டிப்பா அவன் பேர்ல போய்தான் ஆகணும் மேடம். சரி. அவன் போகும்போது அவனுக்கு எந்தவித தடை இல்லாம ஆயிரும். அல்லது அந்த காலேஜ் அவன் படிக்கும் போது அங்க வேற ஏதாவது பிரச்சனைகள் 6ஆம் கூட நமக்கு தெரியும், வம்பு வழக்கு அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு கிரியேட் ஆகும். அதுக்கு நீங்க கடனே இது பண்ணி ஏற்படுத்திக்கலாம். ஓ சரி சரிங்க சார். ஓகே மேடம். மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்க. ஓகே சார். ஓகே சார். மேடம் உங்க வீட்டுல யாருக்காவது மீன ராசி சிம்ம ராசி யாரா இருக்காங்களா மேடம்? மேடம் மியூட்ல இருக்கீங்க மேடம். சார் மீன ராசியில் இல்ல சார், மீன லக்னத்துல என்னோட ஹஸ்பண்ட் இருக்கார் சார். ஓகே. யாருக்கும் மீன ராசி சிம்ம ராசி யாருக்கும் இல்ல மேடம்? இல்ல சார், என்னோடது துலாம் ராசி சார். எனக்கு இந்த ஜாதகருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவரும் துலாம் ராசி தான். நாங்க 3 பேருமே துலாம் ராசி சார். ஹஸ்பண்ட் வந்து மிதுன ராசி சார். அப்பதான் ஒன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இருக்காது மேடம். இவருக்கு வந்து எங்க போனாலும் மெரிட்ல கிடைக்கும் மேடம். அப்படிங்களா சார்? இப்ப வந்து 6th இருந்து இப்ப +2 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா இல்லீங்களா சார்? அதுவே வந்து எய்டட் ஸ்கூல்ல தான் கிடைச்சிச்சு. 90% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தான் 6th என்ட்ரன்ஸ்ல. அதனால எல்லாத்துக்கும் 25,000 ஃபீஸ்னா இவனுக்கு நாங்க 4,000 தான் சார் கட்டணும். +2க்கே அவ்வளவுதான் சார் கட்டணும். இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கிறான். சரிங்க சார். உங்க வீட்டுல யாருக்காவது இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டேன். பட் நல்லாதான் இருக்கு. ஒருவேளை உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ உங்களுக்கோ ஏதாவது கஷ்டங்கள் கொஞ்சம் அனுபவிக்கிற மாதிரி பீரியட் இருந்தா அப்படின்னு வேணா சொல்லலாம். இல்ல அதுவும் கூட இல்லன்றப்ப நம்ம வந்து கிளியரா சொல்லிடலாம், இது வந்து கண்டிப்பா மெரிட்ல கிடைக்கும். ரொம்ப கம்மியான ஃபீஸ் இருக்கிற மெரிட்ல கிடைக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்கலாம். டாக்டர் கிடைச்சாலும் நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும். இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி லைன்ல நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா லாலாம் கொண்டு உங்களுக்கு ஃபீஸ் ஓரளவுக்கு நாமினலா தான் இருக்கும். இல்ல சார், அதுதான் நான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை யோசிச்சேன் சார். என்னோட ஃப்ரெண்ட் வந்து லா காலேஜ்ல முடிச்சுட்டு அவங்க ஈரோட்ல இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி அங்க லால எல்லாம் ஃபீஸ் வந்து 5,000 இருந்தது, இப்ப 10,000 ஆச்சு. இயர்லிக்கு வந்து செம்முக்கே வந்து 1,000 தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் யோசிச்சேன். தென் இவனுக்கும் கொஞ்சம் லா படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னானா, சரி அது வேணா நாளைக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன் சார். தம்பியால உங்களுக்கு எந்த பர்டன் வராது மேடம், அது மட்டும். ஓகே ஓகே சார். கேரக்டர் வைஸ் தாய் தகப்பனுக்கு ஒழுங்கான பிள்ளைன்னு பேர் எடுத்து கொடுத்தா போதும் சார். நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ இந்த பிள்ளை செய்வார், அவ்வளவுதான். சரி சார். சரி சார். சார் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். இவரோட அப்பா வழியே பூர்வீக சொத்து எதுவும் கிடைக்குமா சார்?
ஐயா மணிவண்ணன் ஏதோ ஆன்ல இருக்காரு. சார் மியூட் பண்ணுங்க சார். ஓ, நான் ஆ தகப்பனாரோட சொத்துக்கலாங்க. ஹலோ மேடம், தகப்பனாரோட சொத்துக்கள் கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? தகப்பனார் சொத்து இல்லைங்க சார். ஆ. இது ஜாதகரோட தாத்தா இருப்பார் இல்லையா, அப்பா வழி தாத்தா, ம், ம், ம். அவரோட சுரேஷ் சார், சொத்துல சுரேஷ் சார், சின்ன சுரேஷ் சார், சொல்லுங்க சார். சார் நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கங்க. கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் வெளியில போறேன், நீங்க பாத்துக்கிறீங்களா? சரி சரி, ஓகே சார். நான் முடிச்சா திரும்ப வந்துடுறேன், அப்படி இல்லைன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே.